கங்கம்மா, என்னமோ காபி குடிச்ச மாதிரியே இல்ல, இன்னொரு கிளாஸ் கூட. அப்படியே கொஞ்சம் விஷத்தை கொடு. ஏங்க, எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்லிருப்பேன், என் பேச்ச கேட்டீங்களா? இது சாதாரண விஷயம் இல்ல, கட்டி கொடுத்த பொண்ணோட வாழ்க்கை அடங்கி இருக்குன்னு அவ்வளவு தூரம் சொன்னேன். என் பேச்ச கேட்காம கிளம்பி வந்தீங்க. இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா? சம்பந்தியா லட்சணமா கௌரவமா ஒதுங்கி நிக்கிறதா மரியாதைன்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன். நான் சொல்லும் போதெல்லாம் ஏன் வாய் அடைச்சிட்டு எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? இப்ப சம்பந்தி வேற எங்க போனாருன்னே தெரியல. போன வேற எடுக்கலையாமே. ஏண்டி, வீட்டுல இருந்த உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கங்கா தான் போன் பண்ணி சொன்னா. ஆமாப்பா, நான் தான் அம்மாவுக்கு போன் பண்ணி சொன்னேன். ஏமா ஏமா இவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? இவ ஒரு கிணத்து தவளமா, இவளுக்கு என்ன தெரியும்? பாத்து இல்ல, ஏதோ தேச துரோகம் பண்ண மாதிரி வரிஞ்சு கட்டி சண்டை போடுறா. இத பாருங்க, தேச துரோகத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பண்ணது சம்பந்திக்கு பெரிய துரோகம். சம்பந்தியோட குணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அவர் ஏற்கனவே உங்களை சம்பந்தின்னு மதிக்கிறதே இல்ல. அதுக்கு காரணம் நீங்க நடந்துகிட்ட முறை. இப்படி நீங்க பிராடு பித்தலாட்டம் பண்ணதெல்லாம் இது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அம்மா விடுமா, என்னமோ அப்பா மட்டும் தனியா முடிவெடுத்து செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லாரும் சேர்ந்துதானே முடிவெடுத்தோம். இப்ப அப்பாவை மட்டும் குறை சொன்னா எப்படி? அப்படி கேளுமா நல்லா. கங்கா, அப்படி இல்லம்மா. இவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். எனக்கு என்னன்னா, இதுக்கு அப்புறமாவது இவர் அடங்கினா தேவலான்னு இருக்கு. ஏய், என்னடி அடங்கி இருக்கணும்? இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. வாயை மூடிட்டு பேசாம இருங்க, அது போதும். சம்பந்தி வந்தாருன்னா அவர் கையில கால்ல விழுந்தாவது நான் அவரை சமாதானப்படுத்துறேன். அடி பைத்தியக்காரிச்சி, நீ காலில் விழுந்தா என்ன, நான் காலில் விழுந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே? ஆமா, தெரியாம கேக்குறேன், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு ஓவரா பேசிட்டு இருக்கிற?